வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் பணிக்கு அலுவலர்கள் உள்ளிட்ட 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்குகள் எண்ணிக்கை பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 2 மையங்களிலும், காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகியவற்றில் தலா 1 மையம் என மொத்தம் 5 மையங்களில் நடைபெறவுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 143 வாக்கு எண்ணும் மைய மேற்பார்வையாளர்கள், 151 வாக்கு எண்ணும் மைய உதவி அலுவலர்கள், 137 நுண் பார்வையாளர்கள், 2 வாக்கு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் ஊழியர்கள், உதவியாளர்கள் என மொத்தம் 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கைக்கு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தலா 3 சுற்றுகள் நடைபெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரியாங்குப்பம், மணவெளி தொகுதிகளுக்கு மட்டும் தலா 4 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 97 மேஜைகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் புதுச்சேரியின் 2 மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதில் சுமார் 500 காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்த்து மொத்தம் 1500 காவல்துறையினர் வரை வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரி அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வில்லியனூர் ஒரு பகுதி, மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதிபுரம், கண்ணகி நகர், கோட்டைமேடு, பரசுராமபுரம், பெருமாள்புரம், பாண்டிய நகர், சேத்தநத்தம், சேத்திலால் நகர், சுல்தான்பேட், அரசூர், ஆத்து வாய்க்கால்பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்திற்குள் கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இங்கு நூற்றுக்கணக்கான விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு கடந்த 28ஆம் தேதி தண்டனை கைதி உசேன் என்பவர் அப்பகுதியில் இருந்த சிலம்பரசனை முறைத்தாராம். இதனை அடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது உசேன் சிலம்பரசனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சிலம்பரசன் காயம் அடைந்தார். தகவல் அறிந்து வந்த சிறை வார்டன்கள் உசேனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சிலம்பரசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு காவல்துறையினர் சிறை கைதி உசேன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவரை 4 பேர் கொண்ட கும்பல் டைல்ஸ், சிமெண்ட் கற்களால் கொடூரமாக அடித்து கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி. இவரது மகன் விக்கி ஓரிரு மாதங்களில் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் விக்கி மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் ஒருவரின் மரண துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் சவ ஊர்வலத்தில் விக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பலுக்கும் விக்கிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரம் அடைந்த 4 பேர் கொண்ட கும்பல் அருகில் இருந்த டைல்ஸ், சிமெண்ட் உள்ளிட்ட பெரிய கற்களால் விக்கியை கொடூரமாக தாக்கியது. இதை கண்டதும் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் தடுக்க முயன்றபோது அந்த கும்பல் தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்தார். இதனிடையே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விக்கியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயம் அடைந்த மூர்த்தியையும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முன் விரோதம் காரணமாக விக்கி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக கொலை நடந்ததா என ஒதியஞ்சாலை காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே கொலை சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அரசு மருத்துவமனைக்கு சென்று விக்கியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் உடனடியாக கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என காவல்துறையினரிடம் வலியுறுத்தினர். கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கடற்கரை வாலிபால் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா இன்று மாலை நடைபெற இருந்த நிலையில் கொலையின் காரணமாக நிகழ்ச்சி தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் நேற்று மாலை 4 பேர் கொண்ட கும்பல் விக்கி என்ற இளைஞரை அடித்துக் கொன்றது. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை விக்கியின் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளின் வீடுகளை அடித்து சூறையாடினர். மேலும் அவர்களது கார் மற்றும் பைக்குகளை அடித்து நொறுக்கினார்கள். இதனையடுத்து விக்கியின் உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சோனாம்பாளையம் சந்திப்பில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. போராட்டத்தை மக்கள் கைவிட மறுத்ததால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அப்பகுதி மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பல பெண்களை ஆபாசமான வார்த்தையால் திட்டியும் பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசியும் யூடியூபில் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவேற்றம் செய்த விருதுநகரைச் சேர்ந்த யூடியூபர் கைது. விருதுநகரைச் சேர்ந்த துர்கைராஜ் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக எவல் லவ் எடிட்ஸ் மற்றும் எவல் லவ் சாங்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது சேனலை 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பின்தொடர்கின்றனர். அதில் அவர் பல பெண்களுடன் யூடியூப் சேனல் துவங்குவது எப்படி என்றும் மற்றும் நிறைய சப்ஸ்கிரைபர் தங்களது சேனல்களுக்கு வரவேற்பது எப்படி என்றும் அவரிடம் பழகி பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகியுள்ளார். பின்பு அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் இதற்கு முன் பேசிய பொழுது ரெக்கார்ட் செய்த ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து பேசி அவரது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த பதிவேற்றம் செய்த ஆடியோ மற்றும் வீடியோவை பல 1000 நபர்கள் பார்த்து உள்ளனர். மேலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அவரை தவறான தொழில் செய்பவர் என்று யூடியூபில் லைவாக பலமுறை பேசியுள்ளார். இது சம்பந்தமாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவர்களின் உத்தரவின்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அவரது யூடியூப் சேனலை ஆராய்ந்து பார்த்ததில் அவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை அநாகரிகமான வார்த்தைகளாலும் இழிவுபடுத்தும் விதமாகவும் பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாகவும் பதிவு செய்தும் பேசியும் பதிவேற்றம் செய்துள்ளது தெரிய வந்தது. மேலும் ஆண்களையும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்தது தெரிய வந்தது. இவர் பதிவேற்றம் செய்கின்ற இதுபோன்ற அருவருப்பான அநாகரிகமான வீடியோக்களை குறைந்தபட்சம் 1,50,000க்கும் மேற்பட்டோர் பார்க்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பல பெண்கள் அவர் மீது புகார் கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி முன்னால் முடிந்தால் காவல்துறையை பயன்படுத்தி என்னை கைது செய்து பார் என்று சவால் விடும் விதமாக பேசிய வீடியோ பதிவு செய்தது தெரிய வந்துள்ளது. மேற்படி BK விஜய் என்கின்ற துர்கை ராஜுடைய விவரங்களை இணைய வழி காவல்துறையினர் கண்டுபிடித்து அவருடைய யூடியூப் சேனல் எந்த பெயரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது, அதில் தொடர்பில் உள்ள மொபைல் நம்பர் மற்றும் இணைய வழி தொடர்புகளை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவர் திருச்சி மற்றும் மதுரையில் தங்கி இருப்பது தெரிய வந்தது. இந்த நபரை இன்று காலை 8:30 மணி அளவில் இணைய வழி காவல்துறையினர் வழக்கிற்காக கைது செய்தனர். மேற்படி நபர் இன்று மாலை புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். யூடியூபில் யாரை பற்றியும் அவதூறாக கருத்துக்களை பதிவிடுவதும், சிறார்களை பற்றியும் பெண்களை பற்றி தவறாக சித்தரித்து வெளியிடுவதும், பொய்யான தகவல்களை பரப்புவதும் குற்றமாகும். இதுபோன்ற செயல்களை பரப்புகின்ற யூடியூபர் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருவக்கரை தவிட்டுக்குளம் பகுதியில் உள்ள சிறுமியிடம் அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் சிறுமியை கடத்த முயன்றுள்ளார். இதை கண்ட சிறுமியின் உறவுக்கார பெண்
உதவி கேட்டு கூச்சலிட்டதால் சிறுமியை கீழே இறக்கிவிட்டு லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்றார். இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் மகளிர் காவல்துறையினர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது புதுச்சேரி சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிளியனூர் அருகே சாராயம் விற்ற புதுச்சேரி வாலிபர் தடுப்பு காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வானூர் அடுத்த கொந்தமூர் அரசு பள்ளி அருகே கடந்த மாதம் 6ஆம் தேதி சாராயம் விற்ற புதுச்சேரி காட்டேரி குப்பத்தைச் சேர்ந்த பரசுராமன் மகன் சூர்யா என்பவரை கிளியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் மீது பல்வேறு சாராய வழக்குகள் உள்ளதால் இவரது நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு SP தீபக் சிவாஜ் பரிந்துரையை ஏற்று சூர்யாவை தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டார். அதன் பேரில் சூர்யா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி அருகே ECR சாலையில் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதிய விபத்து. வாலிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த அனுமந்தைக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி. இவர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பேட்டையில் உள்ள அவரது அக்கா இல்லத்திற்கு சென்றுவிட்டு அதிகாலை தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூலிமேடு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியதில் பலத்த காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் மணியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் சிகிச்சை வார்டில் தேவையற்ற பொருட்களை குப்பை போல் குவித்து வைத்துள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள், கிராமம் மற்றும் நகர பகுதிகளை சேர்ந்தவர்கள் என நாள்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். நாள்தோறும் மருத்துவமனைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகி வரும் நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதி, கழிவறை வசதி உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என்ற புகாரும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் முதல் மாடியில் உள்ள ஆண்கள் சிகிச்சை பிரிவு வார்டில் வீணாகி போன நாற்காலிகள், மருத்துவமனை உபகரணங்கள் என வீணாகி போன பொருட்களை எல்லாம் குப்பை போல் குவித்து வைத்துள்ளனர். இதனை அங்கிருந்த நோயாளி ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டு இருக்கிறார். தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருவதுடன் மருத்துவமனையில் சுகாதாரம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி AFT திடலுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தை இடமாற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் கடும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை AFT மைதானத்திற்கு மாற்ற அரசு முடிவெடுத்தது. அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு திறப்பு தேதியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டு திறக்கப்படவில்லை. பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் தற்காலிக பேருந்து நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் தேதி முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவரவுள்ள நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. மைதானத்தில் பொதுமக்கள் வசதிக்காக நிழற்கூரைகள் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கழிவறை, கட்டிடம், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய பேருந்து நிலையம் AFT மைதானத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் இணைய வழியில் மாணவர்களுக்கான ஜாதி வருவாய் சான்றிதழ்கள் பெறும் திட்டத்தை அரசு செயல்படுத்தாதது ஏன் என்று சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில அதிமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் ஆண்டுதோறும் உயர்கல்வி சேர்க்கைக்காக
வருவாய்த்துறையினர் மூலம் சுமார் 25,000 சான்றிதழ்கள் விநியோகிக்கப்படுகின்றன. சென்டாக் உயர்கல்வி சேர்க்கைக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அந்த சான்றிதழ்களை வருவாய்த்துறையினர்கள் மீண்டும் மீண்டும் ஆய்வு மேற்கொள்வதாக கூறப்படுவதால் சென்டாக் மாணவர் சேர்க்கை தாமதமாகிறது. தாமதம் குறித்து பேரவையில் கேள்வி எழுப்பியதால் உயர்கல்வி மாணவர்களுக்கு ஜாதி, குடியிருப்பு, வருமான சான்றிதழ்கள் எளிதில் கிடைக்க அரசு இணைய வசதியை ஏற்படுத்துவதாக சென்டாக் கூறியது. ஆனால் இணைய வசதி திட்டம் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏன் என்பதை அரசு விளக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் மைய பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மா. ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் ஆர்.பி. சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி நிர்மலா, வட்டார தலைவர்கள் மாறன் சுப்பையன், முஜ்புர் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். நார்வே நாட்டில் நடைபெற்று வரும் செஸ் போட்டி தொடரில் முதல் முறையாக உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தி தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவும் மகளிர் நார்வே செஸ் அறிமுக போட்டியில் ஹம்பி கோனருவை வீழ்த்தி வைஷாலியும் புதிய சாதனை படைத்துள்ளனர். இவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நார்வே செஸ் போட்டி தொடரில் புதிய சாதனையாளர்களாக உருவெடுத்துள்ள தமிழகத்தின் கிராண்ட் மாஸ்டர்கள் பிரக்ஞானந்தாவுக்கும் வைஷாலிக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நார்வே செஸ் தொடரில் பிரக்ஞானந்தா கிளாசிக்கல் ஆட்டத்தில் முதல் முறையாக உலகின் நம்பர் 1 வீரராக மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தி இருப்பது மறக்க முடியாத சாதனையாகும். அதேபோல் மகளிர்களுக்கான நார்வே செஸ் போட்டி தொடரில் ஆரம்ப போட்டியில் முதல் முறையாக களமிறங்கிய பிரக்ஞானந்தாவின் சகோதரி வைஷாலி கிளாசிக்கல் சுற்றில் இந்தியாவில் ஹம்பி கோனருவை தோற்கடித்திருப்பது அசாதாரண சாதனையாகும். பிரக்ஞானந்தாவும் வைஷாலியும் தொடர்ந்து வெற்றி பெற்று நார்வேவில் சாம்பியன் பட்டம் வெல்ல வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஆல் ஐசஸ் ஆஃப் ரஃபா என்ற காசா ஆதரவு வாசகம் கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் 4.4 கோடிக்கும் அதிகமான முறை பகிரப்பட்டு கவனம் பெற்றுள்ளது. 2023 அக்டோபர் 7 முதல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 36,170க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 81,136 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1,139 உள்ளது. இதில் பலர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மத்திய காசாவில் தனது தாக்குதலை முழு வீச்சில் நடத்திய இஸ்ரேல் இப்பொழுது தெற்கு காசாவை குறிவைத்துள்ளது. தெற்கு காசாவில் ரக்ஃபா பகுதியில் தான் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ரக்ஃபா நகரத்தில் தற்காலிக முகாம்கள் மீது இஸ்ரேல் படைகள் ஞாயிற்றுக்கிழமை குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 45 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 249 பேர் படுகாயமடைந்ததாகவும் காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. இதுகுறித்து ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரேஸ், இந்த கொடூர மோதலில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளும் வகையில் தஞ்சம் புகுந்த அப்பாவி மக்களின் உயிரை பலி வாங்கிய இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கையினை தான் கடுமையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் காசாவில் பாதுகாப்பான இடம் ஏதும் இல்லை என்றும் இந்த கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வரும் ஜூன் 9ஆம் தேதியன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் T20 உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்று ஆட்டத்தில் நேருக்கு நேர் பலப்பரீட்சை மேற்கொள்ள உள்ளன. இந்நிலையில் இந்த போட்டிக்கு ISIS ஆதரவு தீவிரவாத அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளது. மைதானத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த உள்ளதாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தலை அடுத்து பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என நசாவ் கவுண்டி காவல் ஆணையர் பேட்ரிக் ரைடர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.